வணக்கங்களே, மீண்டும் உங்களைய நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூவில் சந்திக்கலாம். ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நமக்கு ஒரு மகிழ்ச்சி தகுந்த ஒரு ரிவ்யூங்க இந்த ரிவ்யூ. ஏன்னா இது நம்மளோட தமிழ் டிலைட்டோட 100வது டிலைட் ரிவ்யூங்க. இந்த படம் தாய் கிழவி. அதில் நாங்கள் அந்த தாய் கிழவி படத்தை வந்து 100வது ரிவ்யூ சொல்கிறதுல நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஏன்னா அதை நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் உங்களுக்கு எப்படிங்கிறது. பட் நம்மளோட ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 26 பிப்ரவரியில் நான் ரணம் அறம் தவறேல், அதாவது நம்ம வைபவோட ரணம் அறம் தவறேல தான் நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். டிலைட் ரிவ்யூ ஃபஸ்ட் ரிவ்யூ அதான் 2024 பிப்ரவரி 26 நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது மார்ச் 3 மேபி இதை போஸ்டிங் வரப்போ 5th 6th இருக்கலாம். ஸோ மார்ச் ஃபஸ்ட் வீக்கில், அதாவது எக்ஸாக்டாக ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம தமிழ் டிலைட்டோட 100வது ரிவ்யூ உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த 100வது ரிவ்யூங்கிறது அப்கமிங் டேஸில் 1000மோ 10,000மோ 1,00,000மோ எப்படின்னா போகட்டும். அதுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயுமே வேணுங்க. இந்த ரிவ்யூ எப்பயுமே வந்து நம்ம வந்து ஒரு ரிவ்யூவாக சொல்லாமல் அதை வந்து நம்ம வந்து நல்ல படமா கெட்ட படமா அப்படிங்கிற அலசாமல் நம்ம ஒரு ரிவ்யூ கொடுத்தோம்னா அது கண்டிப்பாக வந்து அந்த படம் நல்ல படமாக தான் இருக்கும். ஈவன் தோ அது கெட்ட படமாக இருந்தாலும் அதை வந்து மக்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான படம்னா கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம வந்து ரிவ்யூ கொடுத்துருப்போம். இடையில ஒரு 1-2 படங்கள் மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கும். பட் ஆனால் மேக்ஸ் டு மேக்ஸ் இந்த 2 வருஷத்தில் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா லாங்குவேஜ்லேருந்தும் முக்கியமான படங்கள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம வந்து தாய் கிழவியை நான் வந்து 100வது ரிவ்யூன்னு சொல்கிறதுல எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷங்க. ஏன்னா நான் எந்த ஒரு படமே நான் என்னோடய ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ படங்கள் பார்த்துருப்பேன். மோர் தென் 1 லேக் கூட சொல்லலாம். அவ்வளோ படங்கள் எனக்கு படங்கள்லாம் அவ்வளோ பிடிக்கும். நான் எக்கச்சக்கமாக படங்கள் பார்த்துட்டே இருக்கேன். சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோம். அதாவது அதுக்கு ஒரு கணக்கே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ படங்கள் பார்த்துட்டு எந்த ஒரு படத்துக்குமே வந்து மீன்ஸ் ஒரு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து பார்க்குறப்ப எல்லா படத்துக்கும் வந்து எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நான் வந்து ஒரு அஜித் ஃபேன் வச்சுங்களேன். அஜித் ஃபேன், சிம்பு ஃபேன். ஸோ அவங்க படமாக இருந்தால் மேபி சம்டைம் விளையாட்டுக்கு 5க்கு 4.5 கொடுக்கலாம் அப்படிம்பேன். ஸோ எந்த ஒரு படத்துக்குமே 5 out of 5ன்னு மைண்டில் எனக்கு வந்ததே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் வந்து மனப்பூர்வமாக ஒரு படத்துக்கு வந்து இந்த படத்துக்கு 5 out of 5, அதாவது இது வந்து ரேட்டிங்கே கொடுக்க முடியாது, அப்படி ஒரு தனித்துவமான ஒரு படம் அப்படின்னு நினச்சதுன்னா இந்த தாய் கிழவி தாங்க. டைரக்டர் இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு படம்னு சொல்கிறாங்க. என்னால் நம்பவே முடியாது. என்னால் இல்லை, யாராக இருந்தாலும் அவங்க வந்து நம்பவே முடியாதுங்க. அவ்வளோ அருமையாக வந்து இந்த டைரக்டர் வந்து ஒர்க் கொடுத்துருக்காரு. ஸோ இவர் தான் வந்து சிவகார்த்திகேயனோட அடுத்த படத்துக்கும் டைரக்டருங்கிறப்ப பேச வார்த்தை இல்லைங்க. கிட்டத்தட்ட அதாவது இந்த படம் வந்து எப்படின்னா ராதியாவுக்கு ஒரு திருப்புனைன்னு சொல்ல முடியாது. ராதியா வந்து எவ்வளோ படங்கள் விருது வாங்கியிருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து நேஷ்னல் அவார்டு, ஃபிலிம்ஃபேரு, இருக்கிற என்னென்ன விருது இருக்குது எல்லா விருதும் ரெடியாக வச்சுங்க வாங்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ராதியாவோட கேரக்டராக இருக்கும். ஈவன் தோ இந்த படத்தில் எங்கள் டைரக்டரோட மிகப்பெரிய என்ன சொல்கிறதுனா ஒரு அவர்கிட்ட பிடிச்ச ஒரு மிக முக்கியமான ஒரு ஒர்க் என்னென்னா, இந்த படத்தில் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டரும் நேஷ்னல் அவார்டு வாங்குற அளவுக்கு வந்து அவரோட அந்த எழுத்தும் சரி, அந்த எக்ஸிக்யூஷனும் சரி இருக்குது. எதர் நீங்கள் ரச்சல் ரெபேக்காவாக இருக்கட்டும், அதாவது ராதிகாவோட பொண்ணாக வருவாங்க, ராதியாவுக்கு 3 பசங்க வருவாங்க, அந்த 3 பசங்களாக இருக்கட்டும், அதில் வந்து சிங்கப்புலியாக இருக்கட்டும், சிங்கப்புலி வந்து கமல்ஹாசன் ஃபேனாக வருவார். அவர் பண்ணுற அளப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அண்டு நம்ம பாலசரவணன் உங்களுக்கு தெரியும், அவராக இருக்கட்டும். தென் அவங்க மாமனாராக மீன்ஸ் மருமனாக ஒருத்தர் நடிச்சிருப்பார் 2 இட்லி கேரக்டரில், அவராக இருக்கட்டும். அது இல்லாமல் வந்து இன்னும் நிறைய பேருங்க படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டருமே, அந்த சிசர் மனோகர் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், கோல்டு குமாருங்கிற மாதிரி, அவராக இருக்கட்டும். எப்படி வந்து இந்த டைரக்டர் சிவகுமார் வந்து இதெல்லாம் இது பண்ணாருன்னே வந்து எனக்கு இன்னமும் ஒரு பயங்கர ஆச்சரியங்க. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிறது யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ என்ன சொல்கிறதுங்க, எனக்கு அந்த பேச்சு வார்த்தை வர மாட்டேது பாருங்க. ஏன்னா அவ்வளோ கனக்கச்சிதமாக அவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் கொடுத்துருக்காரு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இது வந்து 100வது ரிவ்யூவாக சொல்கிறப்ப நமக்கு இன்னமும் அது வந்து பெருமையாக இருக்குது. இந்த படத்தை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது 100வது ரிவ்யூவாக சொல்லியிருக்கிறது. அதுவும் அதுவும் அமையணும் இல்லை, அந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் வந்து எல்லாம் கதைங்க சொல்கிறோம். உங்களுக்கு வந்து நான் அதை பெருசாக இந்த படத்தில் எலாபரேட்டாக எதுவும் சொல்ல விரும்பல. பட் ஆனால் அசா இதாக போகிறப்ப சூப்பருங்க. ஈவன் நான் மறந்துட்டேன், அந்த ஒரு பூசாரியாக ஒருத்தர் வருவார், குருகள் சம்திங் அடிகளார் சம்திங் ஏதோ ஒரு பேரில் ஒருத்தர் வருவார். அவரோட ரோலாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பருங்க. இன்னொன்று ஒரு பெண் தனியாளாக இருந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த சமூகத்தில் வந்து முன்னேறி அவங்க வம்சாவளியை வந்து காப்பாற்றுறாங்க, அவங்க வம்சாவளிக்கு எப்படி எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ராதிகாவோட கேரக்டர் ரொம்ப ஒரு அருமையான ஒரு இது. அது இல்லாமல் வந்து முனிஷ்காந்த் ஒரு ரோல் பண்ணியிருப்பார், ரொம்ப அற்புதமான ரோலுங்க. அதாவது ஒரு 40-45 வயசு ஆகிடும் ஒரு ஆளுக்கு, கல்யாணமே ஆகலை.
அவரோட வலி வேதனை வந்து இனிஷியலாக காட்டாமல் அவர் வந்து ரொம்ப காமிக்கலாகவே காட்டியிருப்பாங்க பண்ணிய வேவலே. அந்த எண்டில் டுவோர்ட்ஸ் எண்டில் வந்து ஒரு ஒரு நம்ம அந்த 3 பசங்கள ஒரு மீன்ஸ் அந்த ராதிகாவோட 3 பசங்கள ஒரு பசங்க வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து நீ இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிற அப்படிங்கிறப்ப நம்ம முனிஸ்காந்த் வந்து ஒரு 2 பக்கம் டைலாக் கொடுத்து பேசுவாங்க. அந்த மனசு என்ன சொல்கிறது, அவ்வளோ வந்து நமக்கு வந்து நீ எவ்வளோ இறுகிய மனசு இருந்தாலும் அந்த சீன் பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்குள்ளேயும் ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு வலி ஒரு வேதனை வந்துருங்க. அந்தளவுக்கு அந்த கேரக்டரோட நேர்த்தி இருக்கும், எக்ஸிக்யூஷன் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த கேரக்டரோட ரைட்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னொன்று அந்த அவங்க பொண்ணு நடித்த ரெச்சல் ரெபேக்கா இருக்கட்டும். ரெச்சல் ரெபேக்கா அவங்க வந்து நிறைய படங்களில் வந்து சின்ன சின்ன ரோலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுலேயும் வந்து சின்ன ரோல் தான் சொல்லணும். பட் ஆனால் அந்த அவங்க கொடுத்த ரோலை கனக்கச்சிதமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக நடித்த விதமாக இருக்கட்டும். இந்த படத்தை பற்றி நான் பேசிட்டே போகலாம். நிவேஷ் கே பிரசன்னா அவங்களோட மியூசிக் இருக்கட்டும், அந்த கேமராமேனாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருமே அவங்களோட வேலையை ரொம்ப அற்புதமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் வந்து போகணும். அட் த சேம் டைம் நீங்கள் ஃபேமிலியோட போகிறப்போ உங்கள் அம்மா, அப்பா, உங்கள் தாத்தா, பாட்டி எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. இப்போ நீங்கள் ஆக்சுவலி இப்போ நீங்கள் கரண்ட்லி இந்த எந்த தேட்டர்லாம் வந்து எல்லாம் குடும்பமாக எல்லாம் வயசான ஆளுங்களாக போகிறாங்க பார்த்து இந்த படம் தாங்க. நீங்கள் போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாம் ஏன் இவ்வளோ பேசுகிறோங்கிறது உங்களுக்கு புரியும். இன்னொன்று சிவகுமார், இந்த நம்ம அப்கமிங் டைரக்டரில் வந்து சிவகுமார் வந்து ஒரு பெரிய தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஏன் ஈவன் இந்தி இண்டஸ்ட்ரியோட சொல்லலாம். இவர் வந்து நம்ம காக்கமுட்டை மணிகண்டனோட அசிஸ்டண்ட்டுங்க. கண்டிப்பாக அவரே வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது பெரும்படுவார். அட் த சேம் டைம் அந்த அவரோட கடைசி விவசாயின்னு ஒரு படம் வச்சுருக்கீங்களா, அந்த படத்தோட ஒரு 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 லிங்க் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த அந்த கனெக்டிவிட்டி. அண்டு இந்த படம் வந்து இது நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எது கௌதமனா இருக்கட்டும், இல்லை வந்து லோகேஷ் கனகராஜ் இருக்கட்டும், நான் தாண்டா வந்து ஒரிஜினல் கமல் கன்னி அப்படின்னு சொல்லிட்டு கமல் ரெஃபரன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நீங்களாம் என்னடா கமல் கன்னி, நான் தானே கமல் கன்னின்னு சொல்லிட்டு நம்ம சிவகுமார் டேரக்டர் சிவகுமார் ஃபஸ்ட்டு படத்துலேயேங்க படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இது வந்து கமல் படமா இல்லை கமல் ரெஃபரன்ஸாக இல்லை படம் ஃபுல்லாகவே ரெஃபரன்ஸ் தான் கமலாவா அப்படிங்கிற மாதிரி ரெஃபரன்ஸில் தான் இந்த கமல் ரெஃபரன்ஸ் தான் இந்த படமே அப்படிங்கிற மாதிரி சீன் பை சீனு கமல் சாங்ஸ் வந்துட்டு இருக்கும், கமலோட அந்த ரெஃபரன்ஸ் வந்துட்டு இருக்கும். சூப்பராக இருக்கும். அதுலேயும் ஒரு சீனில் வந்து அந்த 7ஆம் அறிவு ஒரு பாட்டு வரும், அதுவாக இருக்கட்டும். கடைசியாக கமலுக்கே ஒரு விபூதி அளிப்பார் நம்ம டேரக்டர், ஆண்டவருக்கே ஒரு விபூதி அளிப்பார் டேரக்டர் சிவகுமார். அந்த சீனாக இருக்கட்டும், நீங்கள் படம் பாருங்கள், கண்டிப்பாக அது முக்கியமாக புரியும். அட் த சேம் டைம் அந்த எண்டிங்கில் லைக் ராதிகாவுக்கு வந்து ஒரு ஒரு விருமாண்டியோட அந்த ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் வந்து போட்டிருப்பாங்க எண்டிங்கில் வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புற மாதிரி ஒரு சீனு சூப்பராக இருக்கும். இந்த படத்தை பற்றி நான் பேசிட்டே போகலாம். ரொம்ப வைடான சப்ஜெக்ட்டு. நீங்கள் அந்த படம் வந்து இது வந்து கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இது வந்து நீங்கள் வந்து அதிகம் பேசுகிறத விட பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் இவ்வளோ மெனக்கெட்டு பேசுகிறோன்னு. கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் போய் பாருங்கள். ஓடிடியில் பார்க்காதீங்க. நிவாஸ் கே பேசுனா சும்மா தள்ளியிருக்காரு மியூசிக்கில். நீங்கள் படமாக பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பாக படம் தேட்டரில் மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த தமிழ் ரைட்டை வந்து இந்த படத்தை 100வது ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறப்ப எங்களுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சூப்பராக வந்து அமைஞ்சிருக்குங்கிறத விட இதுக்கு வந்து நான் 2-3 ரிவ்யூ அமைச்சேன், அது ஒரு விஷயம். பட் ஆனால் நான் ஏன் அப்படி அமைச்சேன்னா அது காரணம் வந்து இந்த படத்தை நான் 100ஆக சொல்லணும் அப்படிங்கிறது தான் விஷயம். நீங்கள் கண்டிப்பாக தேட்டரை மட்டும் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் படத்தோட இந்த படத்தோட ஃபீட்பேக்கை நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை வந்து நீங்கள் வந்து அந்த டேரக்டர் டீமுக்கோ இல்லை வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கோ டேக் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான படத்தோட ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் வணக்கங்க.